அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போம். ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். இறைமையில் இறைவன் திருவுள்ளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. இந்த புனித பலியானது இன்று தங்களது திருமண ஆண்டு நாளை கொண்டாடுகின்ற லாரன்ஸ் வினோலா குடும்பத்தின் நன்றி திருப்பலியாகவும், இறைவன் அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுக்கும்படிக்காகவும், செய்கின்ற தொழிலிலே முன்னேற்றம் அடையவும் மற்றும் பிள்ளைகள் ஞானத்திலும் இறை பக்தியிலும் அறிவிலும் உடல் நலத்திலும் வளரவும் இந்த புனித பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறைவனில் மரித்த ஷீலா இமாம் மற்றும் பெட்ரீசியா அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காக இந்த புனித பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. உத்தரிக்கிற இருக்கிற அனைத்து ஆன்மாக்கள், யாரும் அணியாத ஆன்மாக்களுக்காக இந்த புனித பலியிலே நாம் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய மகிமைக்காக மாட்சிமைக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் நம் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்தில் அவர் விருப்பத்தின்படி அவர் திட்டத்தின்படியே வாழச் செய்கிறார். எனவே நம் வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் அவர் தருகிறார். நாம் ஜெபிக்கிற பொழுது, வேண்டுகிற பொழுது அவர் ஒருபோதும் அந்த காரியங்களை தடை செய்வதில்லை. தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தன்னிடத்திலே மன்றாடுகிற பொழுது ஆண்டவர் அதை கொடுக்காமல் இருப்பாரா? அமர்ந்துக்குரியவர்களே, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிப்பது, அல்லும் பகலும் வேண்டுவது நிச்சயம் உங்களுக்கு இறைவன் தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த புனித பலியிலே நாம் பங்கு பெறுவோம். இந்த நாளை நாம் துவங்குவோம். இந்த நாளில் நாம் இறை அருளையும் இறை ஆசீர்வாதத்தையும் அன்னை மரிய வழியாக நாம் பெற்றுக்கொள்ள நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். தலையாக இருக்கின்ற குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எண்ணுவோம், மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நான் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றையெல்லாம் கனிவுடன் அகற்றியறலும்,
அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி உவப்புடன் உமக்கு ஊழியம் புரிவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவராகிய உம்மை புகழ்ந்து கொண்டே சென்றனர். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 14 முதல் 16 மற்றும் அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 6 முதல் 9 முடிய. எல்லாம் அமைதியில் ஆழ்ந்திருந்த போது, நள்ளிரவு கடந்துவிட்ட வேளையில், எல்லாம் வல்ல உம் சொல் விண்ணகத்திலுள்ள அரியணையை விட்டு எழுந்து, அஞ்சா நெஞ்சம் கொண்ட போர் வீரனை போல் அழிவுக்கென குறிக்கப்பட்ட நாட்டின் மீது வந்து பாய்ந்தது. உமது தெளிவான கட்டளை ஆகிய கூறிய வாளை ஏந்திய வண்ணம் அது நின்று கொண்டு எல்லாவற்றையும் சாவினால் நிரப்பியது. மன்னகத்தில் கால் ஊன்றிருந்த போதிலும் விண்ணகத்தை தொட்டு கொண்டிருந்தது. உம் பிள்ளைகள் தீங்கின்றி காக்கும்படி படைப்பு முழுவதும் உம் கட்டளைகளுக்கு பணிந்து மீண்டும் தன் இயல்பில் புத்துயிர் பெற்றது. அவர்களது பாசறைக்கு முகில் நிழல் கொடுத்தது. முன்பு தண்ணீர் இருந்த இடத்தில் பின்பு உலர்ந்த தரை தோன்றியது. செங்கடலினுள்ளே தங்கு தடை இல்லாத வழியும் சீறி பாயும் அலைகளுடைய புல் திடலும் உண்டாயின. உமது கைவன்மையால் காப்பாற்றப்பட்ட மக்கள் அனைவரும் அவ்வழியை கடந்து சென்றனர். உம்முடைய வியத்தகு செயல்களை உற்று நோக்கிய வண்ணம் சென்றனர். குதிரைகளைப் போல குதித்து கொண்டும் ஆட்டுக்குட்டிகளைப் போல துள்ளி கொண்டும் தங்களை விடுவித்த ஆண்டவராகிய உம்மை புகழ்ந்து கொண்டே சென்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர்தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் அவர்களது நாட்டின் தலைப்பேறுகள் அனைத்தையும் தாக்கினார். அவர்களது ஆண்மையின் முதல் பெயர்கள் அனைத்தும் வீழ்த்தினார். அவர் இஸ்ரேலரை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்படச் செய்தார். அவர்கள் குலங்களில் எவரும் தளர்ந்து போகவில்லை. பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஏனெனில் தன் அடியார் ஆபிரகாமுக்கு அளித்த தமது தூய வாக்குறுதியை அவர் நினைவு கூர்ந்தார். அவரது மக்களை மகிழ்ச்சியோடு வெளிக்கொணர்ந்தார். அவர் தான் தேர்ந்தெடுத்தவர்களை ஆரவாரத்தோடு கூட்டி சென்றார். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 1 தொடக்கம் 8 முடிய.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18 வாழ்வுதரும் வார்த்தைகள் 1 தொடக்கம் 8 முடிய. அக்காலத்தில் மனந்தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமையை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பன் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பன் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன். இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. 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 மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாடுங்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படி என்றால் ஜெபம் என்பது நமது வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஜெபம் என்பது எப்படி ஒரு மனிதருக்குள்ளே உயிர் இருக்கிறதோ அதே போல நம் ஆன்மாவிற்கு உயிராக இருப்பது ஜெபம். நம் ஆன்மீக வாழ்விற்கு, நம்மை விண்ணகத்தை நோக்கி அழைத்து செல்கின்ற வாழ்வுக்கு நமக்கு உயிராக இருப்பது ஜெபம். ஜெபம் என்பது நாம் இறைவனோடு கொண்டுள்ள ஒரு உறவு நிலை. அன்புக்குரியவர்களே, அதைத்தான் புனித அகுஸ்தினார் சொல்லுவார், ஜெபம் என்பது இறைவனோடு கொண்டிருக்கிற ஒரு உறவு நிலை. இட் இஸ் a relationship. அப்போ ஜெபத்திலே நாம் இறைவனோடு நாம் இணைகிறோம், அவரது அன்பிலே இணைகிறோம், அவரது உறவிலே இணைகிறோம். அப்பொழுது அவரை நாம் அறிந்து கொள்கிறோம். அவரிடம் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஜெபத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஜெபம் இல்லாத மனித வாழ்க்கை செத்த வாழ்க்கைக்கு சமம் என்று சொல்லுவார்கள். ஜெபமற்ற வாழ்க்கை உயிரற்ற வாழ்க்கை. ஜெபிக்காத வீடு கூரை இல்லாத வீட்டிற்கு சமம் என்று சொல்லுவார்கள். கூடி ஜெபிக்காத குடும்பம் கூடி வாழாது. கூடி ஜெபிக்கின்ற குடும்பம் கூடி வாழும். இந்த காரியங்களை நாம் கேட்கிற பொழுதே நமக்கு தெரியும் ஜெபத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை. இந்த ஜெபம் நமக்கு அவசியமா, தேவையா என்பதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். ஜெபத்தை குறித்து நமக்கு யாரும் கற்றுத்தர தேவையில்லை. ஏனென்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்து காட்டினார். ஆண்டவர் தான் வாழ்கின்ற இந்த நாட்களில அவர் அதிகாலையிலே எழுந்து ஜெபிக்க செல்கிறார், இரவெல்லாம் ஜெபிக்கிறார். ஆண்டவர் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கின்ற பொழுதெல்லாம் அவர் ஜெபத்திலே இருக்கிறார். எனவே நமது ஜெபத்தின் முன்மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதன் அடையாளமாக இயேசு ஜெபித்தார். இரண்டாவதாக இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவதாக அவர் நாம் ஜெபிக்க வேண்டும், அவரிடத்தில் நாம் மன்றாட வேண்டும், நாம் கேட்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுமே, அவர் என்னை படைத்தாரே, அவருக்கு எனது தேவை தெரியுமே, அவர் என்னை குறித்து எல்லாம் அறிந்திருக்கிறாரே, நான் இதற்காக ஜெபிக்க வேண்டும், ஆண்டவருக்கு தெரியாதா என்று பல வேளைகளில் நாம் பல்வேறு விதமான கருத்துக்களை பேசலாம். ஆனால் ஆண்டவர் ஜெபிக்கிறார்.
அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவதாக நாம் ஜெபிக்க வேண்டும், அவரிடத்திலே மன்றாட வேண்டும் என்று விரும்புகிறார். எனவேதான் இந்த ஜெபம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? மனம் தளராமல் இருக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும், கேட்பது கிடைக்கின்ற வரை நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எனவேதான் ஆண்டவர் சொன்னாரே, கேளுங்கள் கொடுக்கப்படும், கொடுக்கப்படுகிற வரை கேட்டுக்கொண்டே இருப்போம். கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நாம் கடவுளிடமிருந்து நமக்கு ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படும் வரை தட்டிக்கொண்டே இருப்போம், தட்டிக்கொண்டே இருப்போம். ஆக நாம் தேடுங்கள் கண்டடைவீர்கள், கடவுளை தேடிக்கொண்டே இருப்போம். ஜெபத்தின் வழியாக நமது நன்மைகளை, நமது ஆசீர்வாதங்களை நாம் தேடிக்கொண்டே இருப்போம் என்று மத்தேயு நற்செய்தி 7:7 நாம் வாசிக்கிறோமே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அன்புக்குரியவர்களே, நமது ஜெபத்திற்கான நம்பிக்கை யாரிடமிருந்து வருகிறது? நாம் ஜெபிக்கிறோம், நாம் ஜெபிப்பது கிடைக்குமா கிடைக்காதா என்பதற்கான நம்பிக்கை யாரிடமிருந்து வருகிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தே வருகிறது, தந்தையாகி இறைவனிடமிருந்து வருகிறது. தூய ஆவியானவர் அந்த ஜெபத்தை உறுதி செய்கிறார். எனவேதான் இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொன்ன பொழுது சொன்னார், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அள்ளும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரோ? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரோ? அன்புக்குரியவர்களே, நாம் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நேர்மையற்ற அந்த நடுவரே, கடவுளையும் மனிதர்களையும் மதிக்காத, கடவுளை குறித்து அஞ்சாத அந்த நேர்மையற்ற அந்த நடுவரே, இந்த மகளுடைய தொந்தரவின் பொருட்டு, இடைவிடாமல் செய்கின்ற இந்த தொந்தரவின் பொருட்டு அவர் நீதி வழங்க முன்வருகிறார் என்றால், எல்லாம் வல்ல இறைவன், அனைத்து நன்மைகளின் ஊற்று, நம்மை அன்பு செய்து படைத்தவர், நாம் ஜெபிக்கிற பொழுது நமக்கு கொடுக்காமல் இருப்பாரா? எனவே அன்புக்குரியவர்களே, ஜெபத்தை பற்றி, நாம் ஜெபிப்பதை பற்றி எந்த ஒரு சந்தேகமும் பட தேவையில்லை. காரணம், நம் ஜெபத்தினுடைய பலனை கொடுப்பவர் ஆண்டவர், அதற்கான உறுதியை கொடுப்பவர் ஆண்டவர், நாம் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புபவர் ஆண்டவர். எனவே நாம் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். நாம் ஜெபிப்பதை நிறுத்த வேண்டாம், ஜெபிப்பதை நாம் நிறுத்த வேண்டாம். ஒரு சில வேளைகளிலே நாம் ஜெபிக்கிறோம், ஒரு காரியத்தை குறித்து ஜெபிக்கிறோம், அந்த காரியம் நமக்கு நிறைவேறுகிறது, ஆனால் அந்த காரியம் கிடைத்தவுடன் ஜெபத்தை மறந்து விடுகிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு காரியத்திற்காக ஜெபியுங்கள், அந்த காரியம் கிடைக்கிற வரை ஜெபியுங்கள், அந்த காரியம் கிடைத்தாலும் ஜெபியுங்கள், கிடைத்த பின்பும் ஜெபியுங்கள். அதுதான் உண்மையான ஒரு ஜெபம். ஜெபம் என்பது நமது உயிரோடு ஒன்றோடு ஒன்றாக கலந்திருக்க வேண்டும். எப்படி இந்த உடலுக்குள் உயிர் இல்லை என்றால் அது வெறுமனே ஒரு பிணமாக அல்லது ஒரு கட்டையாக அல்லது ஒன்றுக்கும் உதவாததாக மாறிவிடுகிறதோ, அதே போலதான் நமது வாழ்க்கை மாறிவிடும். நாம் ஜெபிக்கவில்லை என்றால், நாம் என்று ஜெபத்தை நிறுத்துகிறோமோ அன்றே நாம் வாழ்வதை நாம் நிறுத்திக் கொள்கிறோம். எனவே ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது உயிரற்ற வாழ்க்கையாக இருக்கிறது. எனவே நம் ஆண்டவர் இயேசுவை நாம் கண்முன்னே கொண்டு வருவோம். அவர் அதிகாலையிலே எழுந்து ஜெபித்தாரே, இரவெல்லாம் ஜெபித்தாரே, முக்கியமான நேரங்களிலே அவர் ஜெபித்து விட்டு அவர் சென்றாரே. ஆண்டவர் இயேசுவை பார்த்து சீடர்கள் அவர் ஜெபிப்பதை பார்த்து, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக்கொடும் என்று கேட்கிறார்கள். ஆம், ஆண்டவர் இயேசு ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் ஜெபித்தார். எனவேதான் அவர் ஜெபத்தினுடைய மேன்மையை நமக்கு சொல்லுகிறார். அவர் ஜெபித்து அந்த ஜெபத்தின் பலனை அவர் பெற்றுக்கொண்டதால், அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் ஜெபத்தின் வழியாக அவர் தந்தையிடத்திலே அவர் பார்த்து கொண்டதால் அந்த வல்லமையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஜெபம் என்பது என்ன? தந்தையோடு இருக்கிற உறவு நிலை. ஆண்டவர் சொல்லுவார், இதோ நான் என் தந்தையிடத்திலே காண்பதை இந்த மண்ணுலகிலே செய்கிறேன். அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எதை அறிவித்தாரோ, என்ன அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்பதை தந்தை வெளிப்படுத்தினார். நான் தந்தையிடம் காண்பதை இங்கு நான் செய்கிறேன், தந்தை அங்கு சொல்லுவதை நான் இங்கு அறிவிக்கிறேன், தந்தை திட்டமிட்டு இருப்பதை நான் செயல்படுத்துகிறேன். அப்ப ஜெபத்தின் வழியாக
கடவுள் எனக்கு என்ன வைத்திருக்கிறார், கடவுளுடைய திட்டம் எனக்கு என்ன, கடவுள் எனக்காக எத்தகைய காரியங்களை அவர் தயார் செய்து வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வது, அதுதான் ஜெபம். ஜெபத்திலே நான் என்னை பார்க்க கற்றுக்கொள்கிறேன், ஜெபத்திலே என் வாழ்க்கையை பார்க்க கற்றுக்கொள்கிறேன், ஜெபத்திலே எனக்காக கடவுள் வைத்திருக்கிற திட்டத்தை கற்றுக்கொள்கிறேன், ஜெபத்திலே என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எப்படி செல்ல வேண்டும், நான் எதிலே மாற்றிக்கொள்ள வேண்டும், என்ன காரியங்களை நான் செய்ய வேண்டும், எதை முடிவெடுக்க வேண்டும் என்பதை நான் ஜெபத்தின் வழியாகத்தான் கற்றுக்கொள்கிறேன். அது எனக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இயேசு இரவெல்லாம் தந்தையிடத்திலே ஜெபிக்கிற பொழுது அடுத்த நாள் அவர் என்ன செய்ய வேண்டும், எதை அறிவிக்க வேண்டும் என்பதை தந்தையிடம் இருந்து அவர் தெரிந்து கொண்டார். அது வெளிப்படுத்தப்பட்டது. அன்புக்குரியவர்களே, எனவேதான் இறை வார்த்தை நமக்கு மீண்டும் 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 கற்றுத்தருகிறது. இடைவிடாமல் ஜெபியுங்கள். ஒன்று. இரண்டாவதாக, இந்த இடைவிடா ஜெபத்தில் இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? மனம் தளராமை. மனம் தளராமை. இக்கட்டுகள் வேளையிலே இடைவிடாமல் ஜெபியுங்கள். மன கஷ்டத்தின் வேளையிலே மனம் தளராமல் ஜெபியுங்கள். அன்புக்குரியவர்களே, மனம் தளராமை. ஜெபிக்கிறோம், ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், அது கிடைக்கவில்லை, எனவே மனம் தளர்ந்து போகிறது. மனம் தளர்ந்து போகிறது. நமக்கு ஒரு தேவை என்றால், ஒரு பண தேவையை நாம் நினைத்துக் கொள்வோம். ஒரு பண தேவை என்றால் எத்தனை பேரிடம் கேட்கிறோம். ஒருவரிடம் கேட்கிறோம், கிடைக்கவில்லை. மற்றவரிடம் கேட்கிறோம், கிடைக்கவில்லை. மற்றவர்களை நாம் தேடி செல்கிறோம். ஒருவரிடம் கிடைக்கவில்லை என்று நாம் நிறுத்தவில்லையே. எத்தனை பேர்கிட்ட போய் ஒன்றும் கிடைக்கலையே, இன்னும் யாற்ற போக என்று நாம் நிறுத்துவதில்லையே. ஒரு வழிகளை எடுக்கிறோம், கிடைக்கவில்லை. அடுத்த வழிகளை எடுக்கிறோம், கிடைக்கவில்லை. இப்படி நாம் மாறி 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 ஒவ்வொரு வழிகளாக நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோமே. அமன்புக்கு அதே காரியங்களை ஜெபத்திற்கு வைப்போம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, எனவேதான் இறை வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மனம் தளராமல் ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள். எபேசியருக்கு எழுதிய திருமடல் 6வது அதிகாரம் 18வது திருவசனத்துல நாம் வாசிக்கிறோம். எப்பொழுதும் இடைவிடாமல் தூய ஆவியிலே நீங்கள் ஜெபியுங்கள். எபேசியருக்கு எழுதிய திருமடல் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள். எப்பொழுதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள். இறைமக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். எப்பொழுதும் உறுதியோடு நிலைத்திருந்து ஜெபியுங்கள். அன்புக்குரியவர்களே, கேட்பது கிடைக்கவில்லை என்று நாம் மனம் தளர வேண்டாம். நாம் கேட்பதை விட அதிகமாய் நமக்கு தருவார் என்ற மன உறுதியோடு ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். கேட்பது கிடைக்கவில்லை என்று மனம் தளர்ந்து விட வேண்டாம். நாம் கேட்பதை விட அதிகமாக இறைவன் தருவார், நாம் கேட்பதற்கு மேலாய் தருவார் என்ற மன உறுதியோடு ஜெபியுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எனவேதான் ரோமையருக்கு எழுதிய திருமடல் 12வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்பிக்கையில் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள். உங்களுடைய வேதனை, துக்க, துயர நேரங்களிலே நீங்கள் பொறுமையோடு இருங்கள். ஜெபத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள். துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், இக்கட்டுக்கள் வருகின்ற பொழுதெல்லாம் நீங்கள் ஜெபத்தில் நீங்கள் நிலைத்திருங்கள், பொறுமையாயிருங்கள். வாசிக்க கேட்போமா? ரோமையர் 12:2 வாசிக்க கேட்போம். இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்பொழுது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது
தெளிவானது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும் என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அன்புக்குரியவர்களே, எனவே தான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமடல் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே நான் வாசிக்கிறோம். நீங்கள் ஜெபிப்பதை குறித்து எதை குறித்துமே நீங்கள் அல்லல் படாதீர்கள், இடரல் படாதீர்கள். Do not be anxious. Do not be anxious about anything. எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள், பரபரப்பாக இருக்காதீர்கள். ஐயோ இது கிடைக்கவில்லையே, ஐயோ இது நடக்கவில்லையே, எப்படி நடக்கும், எப்பொழுது நடக்கும் என்று இந்த காரியங்களை குறித்து நீங்கள் பரபரப்பாக இருக்காதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், மாறாக பொறுமையோடு இருங்கள். வாசிக்க கேட்போமா? பிலிப்பியருக்கு எழுதிய திருமடல் 4வது அதிகாரம் 6வது திருவசனம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமடல் பிலிப்பியர்ஸ் 4:6 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள், மாறாக எல்லாவற்றையும் ஜெபத்தில் வையுங்கள். கடவுளிடத்தில் உங்கள் தேவைகளை தெரியப்படுத்துங்கள், உங்களுடைய ஜெபங்களை தெரியப்படுத்துங்கள், உங்கள் மன்றாட்டுக்களை தெரியப்படுத்துங்கள். எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள், எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. என்றால் நம் ஆண்டவரை ஜெபிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மோசேயின் ஜெபத்தை பாருங்கள். ஆண்டவரிடத்தில் ஒரு நண்பன் பேசுவதை போல ஆண்டவர் மோசேயிடத்திலே பேசுவாராம். அப்ப அதுதான் ஜெபம். ஜெபத்திலே நான் நம் தந்தையை என் அப்பாட்ட பேசுறேன், அல்லது என் நண்பனிடம் பேசுகிறேன், என் சகோதரிடம் பேசுகிறேன் என்ற அந்த உறுதிப்பாட்டோடு நாம் ஜெபிக்க வேண்டும். நமது மனநிலை தான் ஜெபத்திற்கு முக்கியம். என்ன மனநிலையோடு ஜெபிக்கிறோம்? ஆண்டவர் சொல்றார், மனம் தளராத மனநிலை வேண்டும். ஏனென்றால் யூத சமுதாயத்தில் விதவை பெண்கள் மிகச் சிறப்பாக, கணவனை இழந்த விதவை பெண்கள் மிக மிக ஒரு கொடூரமாக நடத்தப்பட்டார்கள். அவர்களை கண்டுகொள்வதில்லை, அவர்கள் வாழ்க்கையை ஒரு கேவலமாக சாபமாக பார்த்தார்கள். அவர்களை ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை. அவர்களுக்கு உதவி என்றால் அவர்களுடைய தேவைகளை அவர்கள் வழியாக நிறைவேற்றி கொண்டார்கள். அப்படித்தான் வாழ்ந்தார்கள். எனவே விதவை பெண்கள், கணவனை இழந்தவர்கள் சமுதாயத்தில் ஒன்றுமில்லாதவர்களாக ஒரு பொருட்டாக கூட கருதப்படவில்லை. எனவேதான் ஆண்டவர் அந்த ஒரு பெண்ணை நிலையை எடுத்து நமக்கு அவர் இந்த ஓமையை சொல்கிறார். உன்னை இந்த உலகம் நீ ஒன்றுக்கு உதவாதவன், உன்னால் எதுவும் ஆகாது, உன்னால் முடியாது, நீ ஒன்றுமில்லை என்று ஒதுக்கி தள்ளினாலும் உன்னையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றையும் விடவிடத்திலே நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். கொலோசியருக்கு எழுதிய திருமடல் 4வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஜெபத்திலே உங்களை நீங்கள் எப்பொழுதும் ஒப்புக்கொடுங்கள். ஜெபிப்பதை நீங்கள் ஒருபோதும் நிறுத்தாதீர்கள், ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள் என்று கொலோசியருக்கு எழுதிய திருமடல் 4வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்போம். தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுங்கள், விழிப்போடும் நன்றி உணர்வோடும் அதில் ஈடுபடுங்கள். தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுங்கள். மீண்டும் மீண்டுமாக இறைவன் நமக்கு அறிவுறுத்துவது மீண்டுமாக தொடர்ந்து இடைவிடாமல், மனம் தளராமல் நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். எனவேதான் யாக்கோப்பு 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உங்களுடைய பாவங்களை ஒருவர் மற்றவரிடம் நீங்கள் அறிக்கையிடுங்கள், அப்பொழுது நீங்கள் சுகமடைவீர்கள். உங்களுடைய மன்றாட்டு ஒரு வல்லமை மிக்க மன்றாட்டாய் இருக்கும். நேர்மையாளர்களின் மன்றாட்டு வல்லமை மிக்க மன்றாட்டுகளாய், முகில்களை அது துளைத்து கொண்டு பிளக்கிற மன்றாட்டுகளாய் இருக்கும் என்று சொல்கிறார். யாக்கோப்பு 5:16 வாசிக்க கேட்போம். ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள்,
ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்பொழுது குணமடைவீர்கள். நேர்மையாளருடைய வல்லமைமிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். ஆக நமது மன்றாட்டு பயன் விளைவிக்கும். நமது மன்றாட்டு காலம் தாழ்த்தப்படுகிறதே என்று நீங்கள் நினைக்காதீர்கள். நமது வாழ்க்கையில நமது நாட்கள் அது காலம் தாழ்த்தப்படுவதை போல அதிக நாட்களை போல நமக்கு தோன்றலாம். நமது 1000 ஆண்டுகள் கடவுளுக்கு ஒரே நாள். அப்ப இன்னைக்கு ஜெபிக்கிறோம், எனக்கு நடக்கல அப்படின்னா தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நமது 1000 ஆண்டுகள் தான் கடவுளுக்கு ஒரு நாள் அப்படின்னா பாருங்க, நமது ஒரு நாள் என்பது ஒன்றுமில்லை. ஒரு மாதம் என்பது கடவுளுக்கு ஒரு நிமிஷம் கூட இல்லை. அப்புறம் 1 மாசம் ஜெபிக்கிறோம், 2 மாசம் ஜெபிக்கிறோம், 3 மாதங்கள் ஜெபிக்கிறோம், வருடங்களாக ஜெபிக்கிறோம். கடவுளுக்கு அது 1 செகண்ட் தான். எனவே கடவுள் ஒருபோதும் காலம் தாழ்த்துவதில்லை. அவர் குறித்த நேரத்திலே, அவருடைய நேரத்திலே எல்லாவற்றையும் சரியாய் அவர் செயல்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவரை நாம் நோக்கி மன்றாடுவோம். அவரது இதயத்தை நாம் தட்டிக்கொண்டே இருப்போம். அவரிடத்தில் நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம். மனம் தளர வேண்டாம். மன துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கஷ்ட நேரத்திலே மனம் தளராதீர்கள். இக்கட்டு நேரத்திலே, இடர்பாடுகள் நேரத்திலே இடைவிடாமல் ஜெபியுங்கள். அதுதான் ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே நம்பிக்கை வாக்குறுதியாய் சொல்கிறார். இப்ப இந்த ஜெபத்திலே இருக்க வேண்டியது நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். எனவே தான் ஆண்டவர் இறுதியிலே சொல்லுவார், இந்த மண்ணுலகிற்கு மானிட மகன் வருகின்ற பொழுது நம்பிக்கையை காண்பாரோ. ஜெபத்திலே நம்பிக்கையோடு இருப்போம். எனவே நான் ஜெபத்தை குறித்து சொல்லுகின்ற பொழுது எப்படிப்பட்ட ஜெபம் என்று சொல்ல பொழுது புஷ் என்று சொல்லுவார்கள். ஜெபம் என்பது நாம் கடவுளுடைய இரக்கத்திற்காய், கடவுளுடைய அந்த இரக்கத்தை அவருடைய அருளுக்காய் நம்மையே நாம் அவருடைய அந்த சூழ்நிலைக்கு நம்மையே நாம் தள்ளிக்கொள்வது என்று புஷ் என்று சொல்லுவார்கள். PUSH அப்படி என்றால் pray until something happens in your life. Pray until something happens in your life. ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஜெபிப்பது, நீங்கள் நினைப்பது, நீங்கள் கேட்பது கிடைக்கிற வரை ஜெபித்துக் கொண்டே இருங்கள். ஜெபத்தை நிறுத்தாதீர்கள். கிடைத்தாலும் ஜெபியுங்கள், கிடைத்த பின்பும் ஜெபியுங்கள், கிடைக்காவிட்டாலும் ஜெபியுங்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள் கேட்டது கிடைக்கவில்லை என்றால் அந்த காரியத்தை குறித்து நன்றி சொல்லுங்கள். அதை விட பெரிய காரியங்களை இறைவன் எனக்கு தருவார் என்ற நம்பிக்கையிலே வளருங்கள். ஜெபிப்பது கிடைக்கவில்லை, ஜெபிப்பது நமக்கு கொடுக்கப்படவில்லை என்றவுடன் மனம் தளராதீர்கள். மாறாக அதை குறித்து நீங்கள் நன்றி உணர்வுடன் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். இறைவனுக்கு நன்றி உணர்வு உள்ளவர்களாக, விசுவாச வாழ்வு வாழ்கிறவர்களாக நாம் இருப்போம். அப்பொழுது இறைவன் நமக்கு செய்த காரியங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையில நாம் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுவோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இக்கட்டின் வேலைகளிலே இடைவிடாமல் ஜெபிப்போம். மன துன்பத்தின் துயரத்தின் வேலைகளே மனம் தளராமல் ஜெபிப்போம். நம் தேவைகள் நிறைவேறும் வரை நாம் ஜெபிப்போம், ஜெபித்துக் கொண்டே இருப்போம். கேட்டது கிடைத்தவுடன் ஜெபிப்போம். நன்றி ஜெபங்களாய் மாற்றுவோம். இறைவனை புகழ்வோம். அவரது மகிமைகளை, மாட்சிமைகளை ஒவ்வொரு நாளும் எடுத்துச் சொல்லுவோம். ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். ஜெபமே ஜெயமாயிருக்கட்டும். நாம் ஜெபிக்கின்ற மக்களாய், ஜெபிக்கின்ற மனிதர்களாய், நாம் ஜெபத்திற்குரிய ஒரு போர் வீரர்களாய் மாறுவோம். ஜெபத்தின் அடையாளமாக, ஜெபத்தின் இதோ மையமாயிருக்கிற நம் நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்ளுவோம். இந்த நாளிலே திருத்தூதர்கள் அன்னை மரியாளோடு இணைந்து அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். எனவே சனிக்கிழமையில அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே நாமும் இந்த நாளிலே விசேஷ விதமாக அன்னையோடு இந்த நாளிலே இணைந்து ஜெபிப்போம். அன்னை வழியாக ஜெபிப்போம். இறையருளை பெறுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே அன்னை மரியினுடைய பரிந்துரையிலும் பராமரிப்பிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். ஜெபிப்போம், ஜெயம் வருவோம். ஜெபமே ஜெயம், ஜெபமே வாழ்வு, ஜெபமே வெற்றி. ஆமேன். வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும்
பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடைய மாலை புனித பலி எல்லா வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தம நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நீட்டி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலிபொருட்களை இரக்கமுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் உன் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிற ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை எலியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் மோட்சராஜன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு வரச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் தாயுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்தோம். கிறிஸ்துவின் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனித கொடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் கனிவுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு உம் ஆவியாரின் பொழிவால் நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று
உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்து நிற்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இறைவனின் அன்பிலும் அன்னை மரியின் பரிந்துரையிலும் பராமரிப்பிலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நம் வாழ்வில் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. சதா சகாய மாதா சத்திய தேவதாயே நிம்மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாய மாதா சத்திய தேவதாயே நிம்மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா, துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா, கண்ணீர் கனலாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகின்றோம். கண்ணீர் கனலாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகின்றோம். சதா சகாய மாதா சத்திய